Praise the Lord. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளோடு இந்த காலைவேளையில் பேசுவார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான கால்வரி ஏஜி சர்ச் சுரண்டையிலே அடியனுக்கு உடைய வார்த்தையை சொல்ல கொடுத்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். அன்பு போதகர் என்னை குறித்து அவ்வளவாய் தெரியாது என்றாலும் என்னை அன்போடு அழைத்து இந்த மகத்துவமான இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை நான் முத்தமிடுகிறேன். உம்முடைய கிருபையை நினைத்து உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு ஒரு அன்புள்ள எச்சரிப்பின் வார்த்தையாக உம்முடைய வேதத்தில் நான் பிரசங்கம் பண்ணும்போது உம்முடைய அதிகமான கிருபை எனக்கு தேவை. ஆண்டவரே, பைபிளிலே பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட கள்ள போதகர்கள் என்ற தலைப்பிலே நான் பேசும்போது ஆண்டவரே, அந்த அன்பின் எச்சரிப்பை, கரிசனை உள்ள எச்சரிப்பை நாங்கள் செவி கேட்டு எங்கள் வாழ்க்கையிலே அபியாசித்து வேதத்திலிருந்து வருகிற சவுண்ட் டாக்ட்ரின், சரியான உபதேசம், எங்கள் போதகர் போன்ற எங்கள் போதகர் அருளும் வேதத்திலே ஊன்றப்பட்ட அந்த சவுண்ட் டாக்டரினை பிடித்துவிட்டு எங்களை சுற்றி இருக்கிற பிரபலமான உலகம் சுற்றும் பிரசங்கியார் பலர் கொண்டு வருகிற துருபதேசங்களுக்கு விலகி ஓடி ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலே வேரூன்றி நின்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இந்த செய்தி மூலம் எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பாகிஸ்தான் தேசத்திலே சமீபத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. தேங்க்யூ பாஸ்டர். அந்த சம்பவம் என்னவென்றால், உலகத்திலே மிகுந்த பிரசித்தி வாய்ந்த மலை ஏறுபவர் நிம்ஸ் பூர்ஜா, அவரோடு இருந்த 9 மற்றும் சிலர் எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு மவுண்டன் கிளைம்பர்ஸ். அவர்கள் ஒரு 9:30 மணி அளவிலே ஜூலை மாதம் 30ஆம் தேதி சடிதியாய் மரணம் அடைந்தார்கள். உலகம் அவர்களை குறித்து பேசுகிறது. நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா என்னன்னு தெரியல, நான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் அந்த பாகிஸ்தானில் இருக்கிற பிராட் பீக் 8000 மீட்டர் உயரமான அந்த மலையிலே நிம்ஸ் பூர்ஜா, அதாவது நேபாளை சேர்ந்தவர், பிரிட்டிஷ் சிட்டிசன் ஆனவர், 8000 மீட்டர் அதிகமாக இருக்கிற 14 மலைகள் உலகத்தில் உண்டு. எவரெஸ்ட் நமக்கு தெரியும், ஏறத்தாழ 9000 மீட்டர் உயரமான எவரெஸ்ட். அப்படிப்பட்ட மலைகளை 14 மலைகளை ஏறத்தாழ 2 முறை ஏறி மிகுந்த அனுபவம் வாய்ந்த அவரும் அவருடைய குழுவும் அந்த மலையை ஏறுக்கு முன்பாக 2 நபர்கள், டேவிட் கிளீன் ஹங்கேரியை சேர்ந்தவர், அப்புறம் இன்னொருத்தர் இயன் ஓவர்டன் அமெரிக்கா சேர்ந்தவர். இந்த இருவர்களும் அதே அந்த மலை அடிவாரம் என்று சொன்னால், அதாவது இப்போ இங்கே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய மூத்த மிஷனரி அங்கிள் ஜேக்கப் ஐயாத்துறை இருக்கிறார்கள். என்னுடைய மாமனார் பி செல்வம் அவர்களும் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் ஃப்ரண்ட்லைன் மிஷனரிஸ் இருந்தாங்க. அதாவது சித்தேரி மலை என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அதற்கு ஒரு கீழே அந்த பேஸ் அரூர். அதுபோல் அந்த பேஸ் கேம்பிலிருந்து அந்த பாகிஸ்தான் மலையை பார்த்து கொண்டு அங்கே இருக்கிற இந்த 2 பேர், டேவிட் கிளீனும் இயன் ஓவர்டன் சொன்னாங்க, இப்போ மலையை ஏறக்கூடாது, ஏனென்றால் அவலான்ச் வரும், பெருங்காற்று வரும், நிலச்சரிவு வரும், இப்போது மலையை ஏறினால் பிரச்சனை வரும் என்று 2 பேரும் அந்த பேஸ் கேம்பை விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் நிம்ஸ் பூர்ஜா அந்த டீம் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காமல்
மலையை ஏறினார்கள், சடுதி இல்லை. 6600 6600 மீட்டர்ஸ் அபவ் சி லெவலில் இருந்தாங்க. ஒரு 9 மணிக்கு ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் அந்த காற்று நிலச்சரிவினாலே கீழே விழுந்து தங்கள் உயிரை விட்டார்கள், சடுதியாய் விட்டார்கள். நாம் வேதத்திலே கள்ள போதகர்களை குறித்து அப்போஸ்தலர் பவுல், இன்னும் சிலர், யோவான், சபையின் மூத்த தலைவர்கள் வார்னிங் கொடுக்குறாங்க. சில வார்னிங் பொதுவான வார்னிங். பொதுவான வார்னிங்னா, இங்கே நிறைய தாயாரை பார்க்கிறேன். சில தாயார் நம்ம சொல்லுவோம், எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஜெனரலாக சொல்லுவான், அந்த மாதிரி கெட்ட பசங்க கூடலாம் நீ சேராத அப்படின்ட்டு உங்கள் மகன்கிட்ட சொல்வீங்க. ஆனால் அந்த கெட்ட பசங்க கூட ஒரு ரொம்ப ரொம்ப கெட்ட பசங்க ஒருத்தன் இருந்தானா, அவன் பேரை சொல்லி, அந்த கெட்ட பையனுக்கு டியூக்குன்னே பேர் வச்சுக்கிறேன் நான். அந்த டியூக் இருக்கானே, மகா அயோக்கியன், அவனோட நீ சேராத. பொதுவான எச்சரிப்பு. அப்புறம் பேர் சொல்லி, அப்படிப்பட்ட அயோக்கியனோட நீ சேர்ந்தா நீயும் குட்டி செவராயிருவா அப்படின்னு சொல்லுவாங்க. என் தமிழ் ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் ப்ரிடாமினென்ட்லி இங்கிலீஷ் ப்ரீச்சர். ஆனால் ஆண்டவருடைய ஒரு வழி நடத்துறதுனால லாஸ்ட் 2-3 இயர்ஸ் நான் டைரெக்டாக தமிழில் பேசுகிறேன். தமிழ் பைபிள் படிக்கிறதில்ல, இங்கிலீஷில் தான் பைபிள் படிப்பேன். இங்கிலீஷில் யோசித்து எனக்கு தெரிஞ்ச தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களுக்கு என்னுடைய தெரிஞ்ச தமிழை நான் சொல்லுவேன். என்ன ப்ளீஸ் பேர் வித் மீ. ஸோ அப்படி பெயர் சொல்லி, குறிப்பாக புதிய ஏற்பாட்டில், ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு டேஞ்சரஸ். அதை குறித்து ஆண்டவர் இந்த காலை வேளையிலே, இந்த நெக்ஸ்ட் 20-25 minutes, half an hour ஆண்டவர் பேச சொல்லுகிறார். முதலாவது அப்படிப்பட்ட பெயர் சொல்லி ஆண்டவர் எச்சரித்த ஒரு கள்ள போதகர் ஹைமேனியூஸ் அண்ட் அலெக்சாண்டர். ஹைமேனியூ, அலெக்சாண்டர். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-20 வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-20 வசனம். நல்ல போராட்டம் பண்ணு. சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஹைமெனேயும் அலெக்சாண்டர். ஹைமேனியஸ் அண்ட் அலெக்சாண்டர். எனக்கு இங்கிலீஷ் சொல்றதுக்கு ஈஸியா இருக்குது, தமிழை நீங்க பாக்குறீங்க. சிலர்னு சொல்றாரு, ஆனா பேர் சொல்லி சொல்லுகிறாரு. எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது விசுவாசத்திலே ஒரு விசுவாசம்னா இப்படிதான் இருக்கணும்னு பைபிள் சொல்லும் போது, அந்த விசுவாசத்தை தப்பான விசுவாசம் வைக்கும் போது அந்த விசுவாசம் ஒரு கப்பல் முழுகிற போல ஒரு அனுபவம். அது எப்படி வரும்? அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார் 1 தீமோத்தேயு 2:5. There is one God, one mediator. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஆனா இந்த புது பிரசங்கியார் சொல்லுவான், அவன் டைரக்டா சொல்ல மாட்டான், இன்டைரக்டா சொல்லுவான். அவனுக்கு இயேசுவும் ஒண்ணு, மற்றவர்களும் ஒண்ணு. அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களை நரகத்துக்கு கொண்டு சென்று போய்விடும். அந்த விசுவாசத்தை வச்சு நீங்க கப்பல், அது ஒரு, அந்த விசுவாசம் ஒரு கப்பல்னா அந்த கப்பல் மூழ்கிவிடும். இங்கிலீஷ்ல ப்ளூரலிசம், எம்மதமும் சம்மதம். பைபிள் அதை குறித்து பேசவில்லை. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே வழி, சத்தியம், ஜீவன். அவரே ஒளி, நித்தியம், தேவன். One mediator between God and man. அதாவது விசுவாசத்திலே பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாடை நாம் தெளிவாய் வாசிப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% கடவுள், 100% மனிதர். இந்த புது பிரசங்கங்கள், புது கள்ள போதகர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
நீங்களும் கடவுள் அப்படின்னு யோவான் 8:34 அதை வாசிக்க வேண்டாம், அந்த வசனத்தை புரட்டி போட்டு பேசுவார்கள். நீங்களும் கடவுள் கிடையாது, கடவுள் ஒருவர். We believe in one God who exists in three persons, God the Father, God the Son, God the Holy Spirit. தீத்து 2:13 பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள், அதே சமயத்திலே அவர் மனுஷர், 100% human, 100% God. நாம் கடவுள் அல்ல, நாம் கடவுளை வழிபட்டு we worship God. அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% மனுஷர், 100% கடவுள். அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், பாவமில்லாத ஜீவியம் ஜீவித்தார், நமக்காய் சிலுவை மரத்திலே மரித்தார், மறுபடியும் உயிரோடு எழுந்தார். அவரை நாம் விசுவாசித்தால் அவரே வழி சத்தியம் ஜீவம், நமக்கு ரட்சிப்பு உண்டு. இந்த விசுவாசத்துக்கு கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் போனாலும் அந்த விசுவாசம் நம்மை நரகத்துக்கு கொண்டு சென்றுவிடும். Hymenaeus and Alexander, beware. Hymenaeus and Alexander, beware. இரண்டாவது கள்ளப்போதகர்கள், பேர் சொல்லப்பட்ட கள்ளப்போதகர்கள், ஏனென்றால் அவர்கள் ரொம்ப டேஞ்சரானவர்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2:15 வாசிப்போம். என்று 2 தீமோத்தேயு 2:15. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து ஜாக்கிரதையாயிரு. வேதத்தை நிதானமாய் ஜாக்கிரதையாய் வாசிக்க வேண்டும். 16ஆம் வசனம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. இமேனையும் பிலேத்தும், ஹைமெனேஸ் அண்ட் பிலிட்டஸ், அவங்களை குறித்து வாசிங்க. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி அவங்க என்ன சொல்லுகிறாங்க? 2 தீமோத்தேயு 2:18 அவங்களுடைய போதனை என்ன? உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்தாயிற்று. உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்தாயிற்றுன்னா மரித்த கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க எல்லாம் உயிரோடு எழுந்துட்டாங்க. அவங்க அது எப்போ நடக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் தடவை வரும்போது நடக்கும், ரகசிய வருகையில நடக்கும். அப்புறம் ஆண்டவர் வந்து அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். அப்படின்னா என்ன சொல்றாங்க? இயேசு 2ஆம் தடவை ஏற்கனவே வந்துட்டாரு. இப்பொழுது நமக்கு ஏற்கனவே பரலோக ஜீவியம் நமக்கு ஏற்கனவே வந்துச்சு அப்படின்னு இந்த காலத்திலே கூட கள்ளப்போதர்கள் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? அதாவது நம்ம பரலோகத்திலே ஒரு சில உண்மைகள் உண்டு. பரலோக வாழ்க்கையை குறித்த வேதம் தெளிவாய் பேசுகிறது. வெளிப்படுத்தல் 21:4. இதுதான் பரலோகத்தில் 2 இயேசு வரப்போகிறார், விசுவாசிகளை கொண்டு போகிறார், நியாய தீர்ப்பு நாட்கள் உண்டு. அதுக்கப்புறம் நம்ம புதிய வானம் புதிய ஜீவில பிரவேசிப்போம். அப்பொழுது என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 21:4 வாசிங்க. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அது வந்து புதிய, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்து புதிய வானம் புதிய பூமியில நடக்கும். ஆனா இந்த கள்ளப்போதகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இங்க இருக்கும் போதே கண்ணீரே வராது, பிரச்சனையே வராது, நீ வந்து எப்பயுமே செழித்து இருப்ப, உனக்கு பிரச்சனையே வராது, வியாதியே வராது. அடுத்த வாசிங்க, 4வது வசனம் வாசிங்க. இனி மரணம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை நீ விசுவாசித்த இப்பவே உனக்கு மரணம் கிடையாது அப்படின்னு ரீல் விடுறாங்க, பொய் சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு வருகிறார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், நியாய தீர்ப்பு நாள் உண்டு. அதுக்கப்புறம் பரலோகம் என்ற இடத்துல மரணம் கிடையாது. அதாவது இயேசு வந்த பின் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களே இப்பொழுதே வரும் என்று நமக்கு ஆசை காட்டி மோசம் பண்ற பிரசங்கியார்கள். ஜாக்கிரதை! எப்படியாவது உங்களை ஆசை காட்டி பிரசங்கம் பண்ணி
உங்கள் காணிக்கையை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று பேசுகிற நயவஞ்சகர்கள் ஜாக்கிரதை. ரெசரக்ஷன் ஆல்ரெடி கேம். அப்படின்னா இயேசு ஏற்கனவே வந்துட்டாரு. இப்போ பரலோக வாழ்க்கையில் வாழ்வோம். பரலோகத்தில் வெளிப்படுத்தல் 21:27 என்ன பரலோக வாழ்க்கையில் என்ன ஒரு உண்மை என்னது? வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளது பரலோகத்தில் பாவம் கிடையாது அப்படின்னு வெளிப்படுத்தல் 21:27 அதை மட்டும் பேச மாட்டாங்க. ஏன்னா அதை மட்டும் பேச மாட்டாங்க. வியாதி இல்லைன்னு பேசுவாங்க, பிரச்சனை இல்லைன்னு பேசுவாங்க, கண்ணீர் வராதுன்னு பேசுவாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து எல்லா ஆசீர்வாதம் நமக்கு இப்போவே சொந்தமாயிடுச்சுன்னு பேசுவாங்க. ஆனால் அதே பரலோகத்தில் பாவம் இல்லைன்னு அதை மட்டும் பேச மாட்டாங்க. ஏன்னா அது வந்து மக்களுக்கு பிடிக்காதுல்ல. இப்படிப்பட்ட தந்திரமான நரி தந்திரம் கொண்ட கள்ள போதகர்கள். அதனால தான் அவர்களை பேர் சொல்லி அடிக்கிறார் அப்போஸ்தலர் பவுல். இன்னொரு கூட்டம், இன்னொரு குரூப் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6-12 குறித்து அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். எலிமாஸ், இருங்க நான் சொல்ற வசனத்தை மட்டும் வாசிங்க. எலிமாஸ் என்ற இந்த எலிமாக்கு வந்து ஒரு பேர் இருக்கிறது. அவன் வந்து எலிமா என்றால் எலிமா கால்ட் பார் ஜீசஸ் அப்படின்னு இங்கிலீஷ் இருக்குது. தமிழ்ல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். பார் ஜீசஸ் அப்படின்னா பார்னா மகன், இயேசுவின் மகனான எலிமா. ஆனா அவன் வந்து மாய வித்தக்காரன், யூத மாய வித்தக்காரன். ஆனா அவன் பேர் என்னது? இயேசுவின் மகன். இயேசுன்னு சொல்லுவான், பைபிள் சொல்லுவான். ஆனா இயேசுக்கும் அவனுக்கும் சொந்தமே கிடையாது. இயேசுக்கும் அவனுக்கும் ஒருவித ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. உண்மை வேத வசனத்துக்கும் அவனுக்கும் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஆனா ஒரு நம்ம தயிர் சாதத்துக்கு பிக்கிள் வச்சுப்போம்ல, அது மாதிரி அது போல இயேசுவை வந்து அப்பப்ப தொட்டுப்பான். இயேசுவை வந்து அப்பப்ப தொட்டுப்பான். பிக்கிள் நம்ம தொட்டு சாப்பிடுவோம்ல. ஆனா இயேசுக்கும் அவனுக்கும் எந்தவித சொந்தம். அவனுடைய டீச்சிங் எல்லாமே சாத்தானுடைய டீச்சிங். ஏனென்று சொன்னால் அவன் சொல்லுவான், நீயே பெரிய ஆளாக, உள்ள ஹார்ட்ல வந்து கிரேட்னஸ் இருக்குது, நீ ஏற்கனவே தலை சிறந்தவன், ஆனால் நீ கிவ் அப் பண்ணக்கூடாது, நீ பெரிய ஆளாவா. ஆனால் பைபிள் அப்படி சொல்லல. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், there is sin inside. நமக்குள்ள வந்து பாவம் இருக்கிறது. அந்த பாவத்துக்கு பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் பாவத்திலே செத்து போயிருக்கிறோம். எபேசு நிருபம். நமக்கு வந்து மோட்டிவேஷனல் டாக் தேவையில்லை. ஆனா இந்த காலத்தில் இயேசுவின் பேரை சொல்லி மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கிற, நம்மளை உற்சாகப்படுத்துற, அப்பப்ப இயேசுவை மட்டும் ஒரு வசனத்தின் ஒரு பிட்டை மட்டும் தொட்டு முழு வேதத்தை விட்டுவிட்டால் கொஞ்சம் பட்டு வேதத்தை இயேசுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத எலிமாஸ் போன்ற பார் ஜீசஸ் அதிகமாய் நம்முடைய நாட்களிலே காண்கிறோம். அவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொரு கூட்டம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-15 அலெக்சாண்டர் த காப்பர்ஸ்மித். 2 தீமோத்தேயு 4:14-15. அதாவது கள்ளப்போதகர்கள் ஏன் ரொம்ப டேஞ்சரஸ், அவர்களை பேர் சொல்லி அப்போஸ்தலர் பவுல் நமக்கு வார்னிங் கொடுக்கிறார் அவங்களை பத்தி. 2 தீமோத்தேயு 4:14-15. அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அலெக்சாண்டரை குறித்து எச்சரிக்கையாயிரு. பேர் சொல்லி சொல்லுகிறார். ஏனென்றால் அவன் ரொம்ப டேஞ்சரான மனுஷன். அவன் என்ன செஞ்சான்? நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். யாருடைய வார்த்தைக்கு? அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகள். அப்போஸ்தலர் பவுல் பல லெட்டர்ஸை ஆவியானவர் நடத்துதலின்படி இன்ஸ்பயர்ட் பை தி ஹோலி ஸ்பிரிட் அப்போஸ்தலர் பவுல் பல லெட்டர்ஸை எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? ரட்சிப்பு கிருபையினாலே, சொந்த முயற்சியினாலே ரட்சிக்கப்பட முடியாது. எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தடா,
அதாவது பெட்டில் கூட நான் வந்து ஒன்றுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா வந்து ஒரு தலை சிறந்த பைபிள் டீச்சர், ஆர் ஸ்டான்லி அங்கிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேட்டர். நான் சிறு பிள்ளையில் ஃப்ரண்ட் ரோவில் எங்கள் அம்மா வந்து என்னை உட்கார வச்சுருவாங்க. இந்த பாயில் உட்காந்துருப்பேன். ஒரு நோட் புக்கும் ஒரு பெண்ணை கொடுத்துருவாங்க. அந்த நோட் புக்கும் பெண்ணை இருந்தால் போதும், நான் எழுதி கொண்டே இருப்பேன். பிரசங்கம் 2 மணி நேரம் போனாலும் போகும், பரவாயில்ல, 3 மணி நேரம் போனாலும் போகலாம். ஒரு பேச்சு, ஒரு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஐ வாஸ் அ குட் பேபி. ஆனால் ஒரு சபையிலே பிளெஸிங் யூத் மிஷன் மீட்டிங் நடந்துச்சு. அதில் பிரசங்கியார் ஏ லைனல். அந்த பிரசங்கத்தில் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு, என்னுடைய நன்மையினாலே நான் வந்து பரலோகம் போக முடியாது. ஐ நீட் த கிரேஸ் ஆஃப் காட். எனக்கு தேவை ஆண்டவருடைய கிருபை. எல்லாம் என்னுடைய குட் GOD மைனஸ் காட் GOD வந்து ஒரு 0. கடவுளில் ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நான் ஒரு பெரிய பூஜ்யம் என்று புரிந்து கொண்டேன். அன்னைக்கு 11ஆம் வயசுல அந்த மே மாதம் 1986 ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். என் வாழ்க்கை மாறினது. என்னுடைய மிஷனரி பெற்றோர் பைபிள் படின்னு முன்னாடி சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு 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 மாத்திரையை ஒழுங்குற மாதிரி எனக்கு அது இருக்கும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பைபிள் மேலே ஒரு காதல் வந்தது. என் வாழ்க்கை மாறினது. 13ஆம் வயசுல எனக்கு அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்தார். 16ஆம் வயசுல ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து வருகிறேன். என்னை பள்ளிக்கூட அசம்பிளியில் முதல்ல பிரசங்கம் பண்ணினேன். இப்பொழுது 51 வயசு ஆகிறது. இன்னும் ஆண்டவருக்காக ஒரு ஒரு வாய்ஸ் இந்த வில்டர்னஸ் ஆக இருக்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கான். இந்தியாவில் 20 மாநிலங்களுக்கு எனக்கு டிராவல் டிக்கெட் அனுப்பி பிரசங்கம் பண்ண ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனால் எப்போ ஆரம்பிச்சது? நான் ஒரு பாவி, என்னை நான் ஐ கான்ட் சேவ் ஹிம்செல்ஃப். என்னை நான் ரட்சிக்க முடியாது, இயேசு எனக்கு தேவை. அதுதான் பால் டீச் பண்ணாரு, salvation by grace. அதுக்கு அப்போஸ்தா இருந்த அலெக்சாண்டர். இன்னொரு காரியம் பவுல் என்ன சொன்னாரு? ரட்சித்த பிறகு பரிசுத்த வாழ்க்கை. 1 தெசலோனிக்கர் 4:3 வாசிங்கள். ரட்சிப்பின் அனுபவத்தின் பிறகு பரிசுத்த வாழ்க்கை. நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒருவேளை எல்லாரும் நம்ம இங்கே தமிழ்நாட்டை விட்டுட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆகிறது வந்து கடவுள் சித்தமாய் இருக்கலாம், இல்லாம போலாம். வாலிபர்களே, அந்த அழகான பொண்ணு அவங்க விசுவாசி, அவங்களை திருமணம் பண்றது ஒருவேளை சித்தமா இருக்கலாம், சித்தமா இல்லாம போகலாம். ஆனா இது 100% எப்பயுமே ஆண்டவருடைய சித்தம். நீ பரிசுத்தமாய் வாழ்வது, நான் பரிசுத்தமாய் வாழ்வது. இதுதான் பாலின் டீச்சிங். இதுக்கு தான் அகைன்ஸ்டா இருக்கிறான். He opposed our message. Alexander the coppersmith opposed our message. Paul, உன்னுடைய மெசேஜ் என்ன? Salvation by grace. And after being salvation, holy life. பவுல் உடைய செய்தி தான் என்ன? அதுக்கு ஏன் அந்த செய்தி தான் என்ன? பிலிப்பியர் 1:29 வாசிங்க. பவுலுடைய செய்தியினுடைய சாராம்சம், முக்கிய பாயிண்ட். பிலிப்பியர் 1:21-29. பிலிப்பியர் 1:29. விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதுதான் பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுக்கு மட்டும் அவர் உனக்கு தெரிந்து கொள்ளல, அவருக்காய் பாடு அனுபவிக்க வேண்டும். எங்க அம்மா வழி ராஜபாளையத்தில் வாழ்ந்து வந்தார்கள். எங்க அம்மாவுடைய தாத்தா வேதரத்னம் அவர்களுக்கு பேரு. அவர்கள் ஒரு வியாபாரி. வேற மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த தெருவிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள். பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கல்லறி நடந்தது. ஒரு கல் அவர்களுடைய ஃபோர்ஹெட்ல வந்து அடிச்சது, நெத்தியில் வந்து அடிச்சிச்சு. அவருக்கு ரத்தம் வந்துச்சு. அந்த கல்லை கலெக்ட் பண்ணிட்டு, இந்த கல் பரலோகத்துக்கு எனக்கு ஒரு கிரீடமாக இருக்கும் என்று சொன்னார்கள் என்று எங்கள் அம்மா அவருடைய தாத்தா பற்றி சொன்னார்கள்.
இயேசு கிறிஸ்துவை மேல் விசுவாசம் மட்டும் இல்ல, அவருக்காய் பாடு அனுபவிக்க வேண்டும் என்று அருளப்பட்டிருக்குது. அது blessing, அருள். அது கஷ்டம் இல்லை, அது 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 மாதிரி ஜாலி கிடையாது. அவருக்காக சஃபர் பண்ணது ஜாலி கிடையாது, அது வந்து ஒரு சந்தோஷம். அது அவருக்காக ஓடுறது, உழைக்கிறது, பாடுபடுறது, அப்படி போட்டு அப்படி அந்த மாதிரி ஜாலி உலகத்திலே கிடையாது. இந்த டீச்சிங்க்கு அப்போஸ் பண்ண ஏன் அலெக்சாண்டர் சொல்லுவான், இயேசுவை நம்பு, உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஜாலியா இருக்கும், பிரச்சனையே வராது அப்படின்னு ரீல் சுத்துவான், பொய் சொல்லுவான். Alexander the coppersmith opposed the message. பேசிக்கொண்டே போகலாம். இன்னொரு ஃபால்ஸ் டீச்சரை பற்றி நான் பேசுகிறேன். இன்னொரு ஃபால்ஸ் டீச்சர். இவன் பழைய ஏற்பாட்டிலே வசித்த ஃபால்ஸ் டீச்சர். ஆனா புதிய ஏற்பாட்டிலே 3 இடத்திலே 2 பேதுரு 2:15, யூதா 11, வெளிப்படுத்தல் 2:14, 3 இடத்திலே இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் பேர் என்னது? பாலாம். பாலாம். 2 பேதுரு 2:15, யூதா 11. பிலேயாமின் வழியை பின்பற்றி போகாத. பிலேயாம் போல நீ இருக்காத. பிலேயாம் போன்ற கள்ள போதகர்களுக்கு நீ எச்சரிக்கையாயிரு. அப்படிதான் என்னதான் செஞ்சான் பிலேயாம். அதாவது நம்பர்ஸ் எண்ணாகமும் 22ஆம் அதிகாரம் 17 18 வாசிங்க. எண்ணாகமும் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஓகே, 17 இருந்து வாசிங்க. நம்பர்ஸ் 22:17. உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று. ஓகே, பாலாக் ராஜா வந்து அவனுடைய ஆட்களை அனுப்புறான், அவனுடைய கேபினட் மினிஸ்டர்ஸ் அனுப்புறான், அவனுடைய சீனியர் அபிஷியல்ஸ் அனுப்புறான், நிறைய பணம் கொடுத்து அனுப்புறான். நீங்க எவ்வளவு வேணா தரேன், ஆனா நான் கேட்கறத நீ செய்யணும், தேவ ஜனங்கள் மேல சாபத்தை போடணும். அந்த வார்த்தையை கேட்ட பிறகு இந்த பாலாம் பண ஆசை பிடித்தவனாய், நம்பர்ஸ் 22:19 இதுவரைக்கும் 18ஆம் வசனத்தில் நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். நீ உங்கள் வீடு ஃபுல்லாக கோல்டும் சில்வரும் வச்சு உங்கள் வீடு ஃபுல்லாக எனக்கு எழுதி வச்சாலும் நான் இந்த ஆண்டவர் சொல்கிறது தான் சொல்வேன்னு சொல்கிறான். நல்லா பேச்செல்லாம் நல்லதாக இருக்குது. ஆனால் அடுத்த வசனம் நம்பர்ஸ் 22:19 அவன் சொல்கிறான், நீங்கள் தங்கி இருங்க. என்ன சொல்கிறான்? இனிமேல் என்ன சொல்லுவார்? அவன் என்ன ஹோப் கொடுக்குறான்னா, இப்போதைக்கு அவர் சொல்றாரு சாபத்தை இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க வேணாம்னு சொல்றாரு. ஆனா நீங்க எல்லாம் ஆஃபரிங் எல்லாம் கூட்டி கொடுக்குறீங்க, டபுள் த பிரைஸ் கொடுக்குறீங்க, நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, நான் கேட்கறதெல்லாம் செய்வேன்னு சொல்றீங்க. அதனால எப்படியாவது ஆண்டவர் என் மைண்டு வேற ஏதாவது சொல்றாரான்னு பார்க்கலாம். அதனால இன்னைக்கு நைட் ஆல் நைட் ப்ரேயர் பண்ண போறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பண ஆசைனாலே ஆல் நைட் ப்ரேயர் பண்ணுகிறான். அப்படிப்பட்ட ஊழியக்காரனாயிராயன். அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு பயந்து ஒரு பண ஆசைக்காரர்கள், பண ஆசைக்காரர்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு கள்ள போதகர், அவர்களும் பழைய ஏற்பாட்டு, அவங்க பேர் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே யோவான் அவர்களை குறித்து எச்சரிக்கிறான். வெளிப்படுத்தல் 2:20, வெளிப்படுத்தல் 2:20. உன் பேரிலே எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஜெசபேல் என்ற ஸ்திரியானவள் அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அதுதான் நம்முடைய பிரச்சனை. கள்ள போதகர்களுக்கு நாம் என்ன பண்றோம்? இடம் கொடுக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது?
அவர்களுக்கு எதிர்த்து நிற்கணும். யூதா 3ஆம் வசனம், content for the faith once for all given. யூதா 3ஆம் வசனம் வாசிங்க. ஓகே. விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடணும். ஆனா என்ன பண்றோம்? நம்ம இடம் கொடுக்கிறோம். எப்படி இடம் கொடுக்கிறோம்? சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை இந்த மாதிரி கள்ள போதகர்களுக்கு அள்ளி கொடுக்கிறோம். பாவம். ரெண்டு யோவான் 10 இப்படி செய்கிறோம். அவர்களை வீட்டுக்கு வர வைத்து அவர்களுக்கு பிரியாணி போடுகிறோம். 2 யோவான் 10 என்னுடைய பாணியில் சொல்றேன். 2 யோவான். ஆனா இந்த செய்தி, அதாவது பவுல் பிரசங்கம் பண்ண சுவிசேஷம், யோவான் பிரசங்கத்தை அவர்கள் இல்லாம வேற யாரும் வந்தா அவங்களுக்கு வீட்டுல இடம் கொடுக்காத. போன்ல அவங்க மெசேஜ் கேட்டு 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 திரும்ப திரும்ப கேட்கிறோம். அவங்க மெசேஜ் நம்மள பிரெயின் வாஷ் பண்ண அலோவ் பண்றோம். பைபிள்ல 1189 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த முழு பைபிள்ல அத 5 சாப்டர் நம்ம ஒரு நாள் படிச்சால 8 மாசத்துல பைபிள்ல ஜெனசிஸ் ரெவலேஷன் படிக்க முடியும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனா இந்த கோமாளிகளுடைய பிரசங்கத்தை கேட்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம். கோபத்தோடு பேசுகிறேன், ஆதங்கத்தோடு பேசுகிறேன், ஆவியானவர் சொல்றதுனால பேசுகிறேன். டேஞ்சரஸ் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் பணத்துக்காக வேதத்தை ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறவர்கள். ஆனா மெயினா என்ன செய்கிறார்கள்? இந்த வெளிப்படுத்தல் 2:21-22 பார்க்கும்போது நீங்க வாசிட்டீங்க, தமிழ்ல வாசிட்டீங்க. நான் சொல்றேன். என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க அந்த எசபேல் மேடம், எசபேல் தீர்க்கதரிசி என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்கன்னா, அவங்க வேதத்தை அவங்க பைபிள் சொல்லி கொடுத்துட்டா நீங்க இச்சையின் பாவத்துக்கு நேராக நீங்க போவீங்க. ஏன்னா ஆண்டவர் கிருபை உள்ளவர், நீ இச்சையில இருந்தாலும் கண்டுக்க மாட்டார் என்று வேதத்தை புரட்டி பேசுகிறவர்கள். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? வெளிப்படுத்தல் 2:22 என்ன சொல்றாரு? அவள் சொல்லுகிற சத்தியத்தை, வேதத்தை புரட்டி இச்சைக்கு நேராய் நடத்துகிற அந்த கேவலமான சத்தியத்தை நம்பி விசுவாசித்து அவள் பின்னாடி போன்ற கூட்டத்தை, அவர்களை நான் உபத்திரவத்துக்கு தள்ளுவேன். இங்கிலீஷ்ல சொல்லுது, I will throw her in the sick bed. அவளை ஹாஸ்பிடலுக்கு அனுப்புவேன். இயேசு சொல்லுகிறார். லூக்கா வாசிக்க வேண்டாம். லூக்கா 13:16, அப்போஸ்தலர் 10:38, யோபு 2:7, 2 கொரிந்தியர் 12:7, லூக்கா 11:14. சாத்தான் வியாதியை கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் சில சமயத்திலே நம்ம கள்ள போதகத்துக்கு நேராய் நாம் துணிகரமாய் போய் இச்சையின் பாவத்தில் விழுந்து அந்த பாவம் பாவமே இல்லை என்று சொல்கிறோமே, அந்த சமயத்திலே வெளிப்படுத்தல் 2:22 படி அந்த சிக்னஸை ஒரு டிசிப்ளின் கொம்பாய் நமக்கு எதிராய் பயன்படுத்த கூடும் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை நான் தாழ்மையுடன் சொல்கிறேன். எல்லா சிக்னஸும் இல்லை. ஆனால் அந்த கள்ள போதர்கள் சொல்லுகிற அந்த பேட் ராங் டாக்டரை நம்பி இச்சை நான் பாவம் கிடையாது, 2 பொண்டாட்டி வச்சுக்கலாம், இந்த மாதிரி பைபிளை புரட்டிக்கிட்டு அப்படியே ஒன்றும் நடக்காத மாதிரி ஊழியம் செய்கிறாங்க. அந்த செய்திகளை கேட்டுட்டு அந்த பாட்டுக்கு பின்னாடி போயிட்டு, அதாவது வேதத்திலிருந்து வெளியே போகிற அந்த கூட்டத்துக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையா இருக்கட்டும். இது எசபேல் ஜாக்கிரதையாயிரு, எசபேல் ஜாக்கிரதையாயிரு. இந்த கள்ள போதகத்துக்கெல்லாம் எப்படி நாம் தப்பிக்க முடியும்? ஒரு சில வசனத்தை வாசித்து என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம்
29ஆம் வசனம் பவுல் சொல்லுகிறார். அதாவது 3 அப்போஸ்தலர் பால் வந்து டிராவல் பண்ணி பாஸ்டர் பண்ணி ப்ரீச் பண்ணி ஊராய் போனவர். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். அந்த 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு அவர் வேறு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த அந்த சர்ச்சில் இருக்கிற முக்கியமான நபர்களுக்கு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அப்போஸ்தலர் 20:29. நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள் வரும். அப்படின்னா நான் போன பிறகு பைபிள் தூக்கி எவன் வந்தாலும் நீங்க நம்பாதீங்க. இயேசுன்னு ஊறுகாய் தொடுற மாதிரி ஊறுகாய் தொடுற கர்ட் ரைஸ் சாப்பிட்றவன்டா நம்பாத. ஓநாய் fierce wolves will come. 30ஆம் வசனம். உங்களில் சிலர் எழும்பி, நீங்க உங்க சர்ச்சில இருந்தே சில பேர் எழும்புவாங்க, உங்களில் எழும்புவாங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, 31ஆம் வசனம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடும் இடைவிடாமல் நான் சொன்ன டீச்சிங்ஸ் 3 வருஷம், அதை நினைவு கூறுங்க. உங்கள் போதகர் வேதத்திலிருந்து கரெக்ட் இன்டர்பிரேஷனோடு வருஷமாய் டெக்கேட்ஸா 25 வருஷமாய் 30 வருஷமாய் உங்களுக்கு கண்ணீரோடு சொல்லுகிற சவுண்ட் டாக்டரை அதை நம்புங்கள். நீங்கள் முழு பைபிளை வாசித்த ஜெனசிஸ் டு ரெவலேஷன், ரெவலேஷன் டு ஜெனசிஸ், முழு பைபிள் என்ன சொல்வதென்று கண்டறியுங்கள், அதை நம்புங்கள். ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதை புரட்டி கள்ள உபதேசம் பேசுகிறானே அவரை நம்பாதீர்கள். 3 வருஷம் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ரோமர் புத்தகத்தை வாசித்திருக்கீங்களா? பவுல் எழுதினது. 1 கொரிந்தியர் புத்தகத்தை வாசித்திருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 5 வாசித்திருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 5ல அந்த முழு அதிகாரத்தை வாசிங்க. சபையில தன்னுடைய சித்தியோடு சயனித்த ஒரு விசுவாசி பவுல் என்ன சொல்றாரு? வெட்கமா இல்ல? அவனை சபையை விட்டு வெளியே வை. செக்ஷுவல் இம்மோராலிட்டி, அதுக்கு எதிர்த்து நம்ம நிக்கணும். அதை பார்த்து கண்ணடிக்க கூடாது, அது ஓகேன்னு சொல்லக்கூடாது, பரிசுத்தமாய் வாழணும். அது பவுல் எழுதினது. 1 கொரிந்தியர் 5. அதெல்லாம் நினைச்சு பாரு. கண்ணீரோடு எழுதியிருக்கிறேன், கண்ணீரோடு பேசியிருக்கிறேன். 1 கொரிந்தியர் வாசித்திருக்கீங்களா? 2 கொரிந்தியர் வாசித்திருக்கீங்களா? ஏஞ்சல் போல வருவான் கள்ள போதகர், அவனை நம்பாதே. ஏஞ்சல் போல வெள்ளை ட்ரெஸ் போட்டு வருவான், அவனை நம்பாதே. 32ஆம் வசனம் அப்போஸ்தலர் 20:32. இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடைய அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை நான் போயிருவேன். ஒரு நாள் டியூக் ஜெயராஜ் உயிரோடு இருக்க மாட்டான். ஒரு நாள் ஆண்டுடைய வருகை தாமதிக்கமா ஆனால் நம்ம இங்க இருக்கிற யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம். ஆனா வேத வசனம் இருக்கிறது. ஜென்சி அதை வாசிக்கிறீங்களா? இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல பைத்தியமா இருக்கிறீங்களா? இல்லாட்டி ஃபேஸ்புக்ல பைத்தியமா இருக்கிறீங்களா? வேத வசனம், I commend you, I give to you the word of his grace. கிருபை நிறைந்த வசனம். அந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளணும், முழு வசனத்தை பிடிச்சு கொள்ளணும். அந்த முழு வசனம் சொல்லுது, அன்புள்ள தேவன், அவர் பட்சிக்கும் அக்கினி உள்ள தேவன், அக்கினியான தேவன். முழு வசனம் அவரை குறித்து என்ன சொல்லுதோ கட்டி அரவணைச்சு, அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வசனம் சொல்லுது. God says it, I believe it, that settles it என்று முன்னாடி போனோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் நம்மளோடு பேசி இருக்கிறார். அலெக்சாண்டர் வருவான், எசபேல் வருவா, பாலாம் வருவான், ஹைமேனியஸ் வருவான், பிலிட்டஸ் வருவான், கள்ள போதகர்கள் வருவார்கள். ஜாக்கிரதையாயிரு. பவுல் சொன்னதை கவனி.
யோவான் சொன்னதை கவனி. யோவான் என்ன சொன்னான்? நாம் எல்லாரும் பாவம் செய்வோம், ஆனால் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறானே, ஒரு தோல்வியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றானே, அப்படி வாழ்ந்தீனா நீ ஒருவேளை நீ born again கிடையாது. பாவத்தை ஜெயிக்கிற வாலிபனாயிரு, பாவத்தை ஜெயிக்கிற வாலிப தங்கையாயிரு. அதுதான் யோவான் எழுதுறான். 1 யோவான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. உலகமும் அதன் இச்சைகளும் ஓடி போயிடும், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதுதான் யோவான் சொல்லுகிறான். யோவான் சொன்னதை வாசி, பவுல் சொன்னதை வாசி, முழு வேதத்தை வாசி, வேதத்தின்படி நட. ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு முழு வேதத்துக்கு அகேன்ஸ்டா பேசுகிற கள்ள போதகர்களை நம்ப வேண்டாம். நீங்க பைபிளை கையில் எடுத்துப்பீங்களா? எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துப்பீங்களா? உங்க பைபிளை கையில் எடுத்துட்டு பைபிளை வானத்துக்கு நேராக தூக்கிட்டு, ஆண்டவரே இந்த வேதத்தோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே இந்த வேதத்தோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஆண்டவரே. வீண் பேச்சு அல்ல, அரட்டை அல்ல, வெப் சீரிஸ் அல்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லை, ஃபேஸ்புக் யூடியூப் ஷார்ட்ஸ் இல்லை. வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே. ஒரு சில அதிகாரங்களாவது 5 அதிகாரம் 10 அதிகாரம் முழு புக்கு ஒரு நாளில் முழு புக்கை முடிச்சிருவேன். யாக்கோபை முடிச்சிருவேன், எபிரேயரை முடிச்சிருவேன், யோபை முடிச்சிருவேன். 42 அதிகாரம் ஆனால் முடிச்சிருவேன், ஒரே சிட்டிங்கில் முடிச்சிருவேன். வேதத்தை வாசிப்பேன், கள்ள போதர்களுடைய போதனை விட்டு விலகி ஓடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே எங்களோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான அசம்பிளிஸ் ஆஃப் காட் விசுவாசிகள், இந்த சுரண்டை பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை நீர் அதிகமாய் நேசித்ததுனாலே இப்படிப்பட்ட ஒரு ரா வார்னிங்கை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. கள்ளப்போதர்களுக்கு விலகி ஓடி ஆண்டவரே உங்களுடைய முழு வேதத்தினுடைய முழு சவுண்ட் டாக்டரை படித்துட்டு அவங்கள் விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை இயேசுநாதன் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு விசேஷ பாடிக்கை நாம் இருக்க போகிறோம்.